ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி படம் தோல்வியடைந்தது. அடுத்ததான் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்தார். இப்போது கிடைத்திருக்கும் ஷூட்டிங் பிரேக் காரணமாக இமயமலைக்கே சென்றிருக்காராம். அங்கு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. ரஜினியின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் வெளியான பிறகு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சு போனது. முக்கியமாக லோகேஷை வைத்து கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க ரசிகர்கள். விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, படம் பலத்த அடி வாங்கியது என்று தான் சொல்லணும். இதன் காரணமாக ரொம்பவே ஹைப்பை வைத்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ரசிகர்கள் உச்சக்கட்ட சோகத்திற்கு சென்றாங்க. கூலி படத்தை முடித்துவிட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதில் அவரோட பாலையா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. படத்தோட முதல் பாகம் மெகா பிளாக் பஸ்டர். எனவே இந்த பாகத்தையும் அதுபோன்றே கொடுத்து விட வேண்டும் என்பதில் ரொம்பவே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் நெல்சன். படம் பற்றி பெரிதாக எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் எனவும் அவர் சொல்லிவிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதற்கிடையே தீவிர ஆன்மீகவாதியான ரஜினிகாந்த் பாபாவின் அதி தீவிர பக்தர் என்பது அனைவரும் அறிந்தது. வருடம் இமயமலைக்கு சென்று விடுவார். அங்கு சென்ற அவர் தான் ஒரு பெரிய ஸ்டார் என்பதையெல்லாம் எடுத்து தூர எறிந்துவிட்டு சராசரி மனிதனாகவே இருப்பார். அது பலரையும் ஆச்சரியப்படுத்தும். அப்படிதான் இந்த முறை பயணத்திலும் இருக்காரு. இந்நிலையில் அவரை கலாய்த்து ப்ளூ சட்டை மாறன் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இமயமலை குகையில் சில பலர் தியானம் செய்வதற்கான காரணங்கள் வாகன சப்தம், மனிதர்களின் தொந்தரவு, அலைபேசி இம்சை, வீடு, தொழில் மற்றும் வேலை பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியை தேடுதல், உடல் நலத்தை பேண சுத்தமான காற்றை உள்வாங்குதல், இயற்கை அழகை ரசித்தல், அங்குள்ள மக்களின் வாழ்வியலையும் காணும் வாய்ப்பு. இந்த நிம்மதி அங்கு சென்றும் தலைவருக்கு இல்லை. ரோட்டு கடையில் தன் கையால் தானே எளிமையாக சாப்பிட்றாரு என்கிறாங்க. போகும் இடமெல்லாம் ஃபோட்டோக்களை எடுத்து சில பேர் அதுக்காகவே கூட செல்கிறாங்க. குகையில் தியானம் செய்தாலும் ஃபோட்டோ, வீடியோ வருது. நிம்மதியை தேடி போன இடத்துல இப்படி ஃபோட்டோ ஷூட் செய்து மீடியாக்களுக்கு அனுப்பும் விளம்பர புத்தி எதற்கு என ஒரு தரப்பும், இதை அவர் விரும்பவில்லை, யாரோ சிலர் கேண்டிட் ஷூட்டோ செய்கிறார்கள் என மறுதரப்பு வாதம் செய்கிறாங்க. தலைவரை நிம்மதியாக இருக்க விடுங்கள், அவருக்கு விளம்பரம் பிடிக்காது, பிடித்த ஒரே வார்த்தை எளிமை எளிமை என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் இப்படி சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.